4 கிலோ வரும். 40 ரூபா கிடைக்கும். அண்ணே, என்ன பாப்பா? இந்த புக்கெல்லாம் கொண்டுட்டு எங்கனே போற? நான் 12ஆவது படிக்கிறப்ப வாங்கின நோட்ஸு. நான் தான் இப்போ 12ஆவது முடிச்சிட்டல, காலேஜ் போறேன். இனிமே இது எனக்கு தேவையில்லை. அதான் இரும்பு கடையில் கொண்டே போட்டா 40-50 ரூபா காசு கிடைக்கும். அதுக்கு தான் கொண்டு போறேன். அண்ணே, உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம்னே, தேவைப்படுறவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு பயனா இருக்கும்ல. பாப்பா, நோட்ஸு பழசாகி போச்சு. இதை போய் யார்கிட்ட கொடுக்க சொல்ற? அண்ணே, நோட்ஸ் வேணா பழசாகலாம்னே, ஆனா அதுல உள்ள எழுத்துக்கள் பழசாகாதுண்ணே. பாப்பா, இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற? அண்ணே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கண்ணே. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணே. இந்த நோட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க படிப்பாங்கண்ணே. உங்களால அந்த அக்கா படிக்கிறதுக்கு ரொம்ப பயனா இருக்கும்ண்ணே. எந்த ஒரு பொருளையும் வாங்கி பயன்படுத்திட்டு பழசாயிடுச்சு அப்படின்னு தூக்கி எறிகிறத விட அந்த பழசு கூட நமக்கு கிடைக்காதா அப்படின்னு உலகத்துல எத்தனையோ குழந்தைங்க ஏங்குறாங்கண்ணே. சாரி பாப்பா, இதை கொண்டே இரும்பு கடையில் போட்டிருந்தா வெறும் 40 ரூபா தான் கிடைச்சிருக்கும். நீ சொன்ன மாதிரி இந்த நோட்ஸை கொண்டே அந்த பாப்பாட்டே கொடுத்துருவான். அந்த பாப்பா படிக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேன் அப்படிங்கிற நிம்மதி வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். அண்ணே, தப்பா நினைச்சுக்காத. ஜாமெட்ரி பாக்ஸ்ல 10 ரூபா சேமிச்சு வச்சிருக்கேன், அது அந்த நோட்ஸுக்கு தரவா? பாப்பா, ஒருத்தர் படிச்ச படிப்பை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறதும், அவர் படிச்ச புத்தகத்தை 4 பேர் கொடுக்கறதும் படிச்சவங்களோட கடமை. படிப்புக்காண்டி காசு கேட்கறது அம்மாட்ட குடிச்ச பாலுக்கு காசு கேட்கறதுக்கு சமம். நான் வர்றேன் பாப்பா. இந்த வீடியோவில் தவறு ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முதல்ல சமைச்ச சமையல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை முழுமையா பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.